வணக்கம். டிமாண்டி காலனி அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஹாரர் ஃபிலிம். என்னென்னா, இந்த ஹாரர் நடக்கிற அந்த பிளாட் அப்படிங்கிறது வந்து, அந்த இடங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் மெட்ராஸில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ரியல் ஆக்கி ஒரு எதிர்பார்ப்பை வந்து நமக்கு கூட்டுச்சு இந்த படம் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இன்னொன்று, இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து அஜய் ஞானமுத்து. அவர் வந்து ஏஆர் முருகதாஸுடைய அசிஸ்டண்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி ஓகே, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். ஸோ இவரும் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து நல்லா வைப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. படத்துக்குள்ளே போய் உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அருள்நிதி சொல்லிடலாம். ஆள் பார்க்குற ஹீரோ மாதிரியே இருக்கார், ஹீரோ மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் டான்ஸ் கொஞ்சம் ஸ்லோ, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி வந்து ஸ்கின் டோன் வந்து தனியாக தெரிஞ்சது. மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்படி ஒரு சாதாரண ஷேடில் தெரியுறாங்க, இவர் வந்து ஒரு ஒயிட்டாக அப்படி தெரியுறாரு. மேபி மேக்கப் மேன் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது அந்த பிளாட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு பிளாட்டு. அதே போக வந்து ஒரு வீட்டு வழக்கமாக ஒரு வீட்டை காமிச்சு அதுக்குள்ளேயே வந்து ஹாரர்லாம் நடந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ட்ராவல் இருக்குது. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ஹாரர் வந்து டீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த சென்ட்ரல் கதாபாத்திரம் அப்படிங்கிற அந்த பேய் கதாபாத்திரம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மீனிங்கு, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். படத்துடைய பாசிட்டிவ் நிச்சயமாக வந்து அரவிந்த் சிங் அவருடைய சினிமோட்டோகிராஃபி சொல்லிடலாம். ஒரு 70% ஆஃப் படம் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய ஸ்பேஸ்க்குள்ளேயே நடக்குது. அந்த குறுகிய ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஆங்கிள்ஸ் ரொம்ப முக்கியம் கதை நகர்த்துறதுக்கு. அது வந்து ரொம்ப அழகாக வச்சு, அதே மாதிரி வந்து அந்த நரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா நரேஷன் வந்து ரொம்ப புவர் நரேஷன். அது எப்படின்னா, நரேஷன் வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சனா பார்த்துருப்போம். ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் தான். பட் இருந்தாலும் அந்த பேய் வர சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாது. டப் 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 டப்னு வரும். அந்த நரேஷன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த கேமரா இப்படி வரப்போவே தெரியும், ஓகே இதுதான் நடக்க போகுது, ஓகே கண்ணாடியை காமிக்க போகிறாங்க, இந்த கண்ணாடியில் தான் தெரிய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுது. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓகே இவ்வளோ தானே, இதை விட்டு என்ன இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது ஒரு இது. அதே மாதிரி மைனஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மாதிரி பெசிமிஸ்டிக்காகவே இருக்குது. ஆரம்பத்தில் அப்படியே போய் உக்காந்துடுறாங்க பேய்ன்ட்டு. அந்த பேய் அது பாட்டுக்கு சும்மா சுற்றுது. பேயை தவிர வேறு எதுவுமே இல்லை. மழை பெய்யுது, திருப்பி பேய் வருது போகுது, அப்புறம் பிரச்சனை நடக்குது, பேய் வருது போகுது. இதை தவிர வந்து வேறு எதுவுமே அதில் நடக்கிற அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு படம் முடிகிறப்ப டயர்ட் ஆயிடுது. என்னடா அது, அப்பா ஒரு வழியாக பேய் நம்மளை விட்டுச்சுரா சாமி, படம் முடிஞ்சுது அப்படின்ட்டு வெளில வர வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு ரியாலிட்டிக்கு போய் ஏதோ ஒன்று காமிச்சிருக்கலாம். உள்ளே போய் ஒன்ஸ் வந்து இவங்க மாட்டினது தான். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறப்போ படம் முடிஞ்சிருது. இதுக்கு இடையில் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லை வேறு ஏதோ ஒரு லைன் ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த படம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ், ஐம் சாரி, ஏன்னா அவர் மனசு காயப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமுமே கிடையாது. கெபா ஜெர்மியா அவருடைய இசை, பிஜிஎம் ரொம்ப போட்டு தாளிச்சிட்டாருங்க. அதாவது எப்படின்னா, நான் தான் மொதல் படம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நான் மியூசிக் பண்ணுறேன், பிஜிஎம் பண்ணுறேன், அதங்காட்டி எல்லாரும் வந்து எனக்கு என் பேரை சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட்டோடு வந்து இருக்க சட்டு முட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு வாசின்னு வாசி தள்ளிட்டு அப்படி சும்மா ஒரு கதவை திறக்கிற சீன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு 10 செகண்ட், அதுக்கு பின்னாடி மியூசிக் டாட்டா 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 டாட்டான் டேங் அப்படிங்குது. நமக்கா டே ஏன்டா இப்படி கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அது வந்து படம் ஃபுல்லாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு மைல்டான ஒரு தலைவலி வந்துடுது. படம் வெளில வரப்போ வந்து ஒரு மைல்டான தலைவலியோடு வெளில வந்துடுறோம். ஸோ மேபி அந்த ஹாரர் அப்படின்னா வந்து ஒரு ஹாரரான மியூசிக் போட்டால் தான் ஹாரர் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில இடங்களில் சைலன்ஸ் விட்டால் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நிறைய ஹாரர் ஃபிலிமில் வந்து ஒர்க் அவுட் ஆகி நான் பார்த்துருக்குறேன். சைலன்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய இசையாக வந்து ஒர்க் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எனக்கு இசை பெருசாக தெரியலனாலும் ஒரு சாதாரண ஒரு பாமர் ஆடியன்ஸாக வந்து எனக்கு வந்து டூ லவுடாக மண்டைக்குள்ளே வந்து அப்படியே கென்னு கேட்குற மாதிரி ஒரு இசை. ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எடிட்டிங், ப்ராப்பரான எடிட்டிங். இதுக்கு மேலே வந்து எடிட்டிங் வந்து இப்படி சொல்கிறது, அவர் என்ன சொல்ல முடியும்? அதாவது டைரக்டரோட விஷன் தானே எடிட்டரோட அந்த ஒரு இது. பெருசாக விஷன் இல்லாதப்போ வந்து அவரை வந்து சொல்ல முடியாது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த பிளாட் இவ்வளோ சூப்பராக ஜூஸியான ஒரு பிளாட் அப்படிங்கிறப்ப வந்து அதையை சுற்றி நிறைய மக்களை காமிப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து ஒரு 2-3 பேர் அப்படிங்கிறப்போ ஒரு இடம், ஒரு லிமிட்டட் ஸ்பேஸு, அதுக்குள்ளே போய் அடைச்சிட்டு திருப்பி அவங்களுக்குள்ளேயே டைலாக்ஸ் அவங்க மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை உட்காந்து திருப்பி ஒரு வாரம் பார்க்குற மாதிரி ஒரு சலிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில்ங்க, இந்த படம் அப்படிங்கிறது வந்து ஒன் டைம் வாட்சபிள். மற்றபடி ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கிற விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ரொம்ப மோசமான படம்னு சொல்ல முடியாது. பட் பெருசாக கொண்டாடுற அளவுக்கு வந்து உள்ள எந்த மேட்டருமே இல்லை.
சில பல விஷயங்களை வந்து மாற்றி பண்ணியிருந்தால் நிச்சயமாக வந்து பெருசாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 2.75 தருவேன். போங்க, ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள், பார்த்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.